சிவனும் சக்தியும் ஏன் எப்போதும் சேர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? சிவபெருமானுடைய இன்னொரு மூர்த்தமான உமா மகேச மூர்த்தியின் ஆழமான ரகசியம் பற்றி இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். உமாதேவியார் சிவனோட குறிப்பறிஞ்சி பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இப்படின்ற 5 வகை சக்தியா தோன்றி அகிலத்தோட எல்லா செயல்களையுமே செய்றாங்க. இச்சாசக்தி மூலமா ஆன்மாக்களுக்கு சுகத்தை கொடுக்கும் அன்னை பார்வதி, ஆதிசக்தி மூலமா ஆன்மாக்கள் உண்மையை உணர்வதற்கு வழி வகுக்கிறாங்க. அத்தோட நிக்காம பராசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மூலமா நாம வாழும் முறைகள் நமக்கு வகுத்து கொடுக்கவும் செய்றாங்க. உலக உயிர்கள் எல்லாமே ஆண் பெண்ணாய் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் சிவபெருமான் பார்வதியோட சேர்ந்து இருக்கிறார். இந்த ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழும்பொழுதுதான் உலக இயக்கம் ஒழுங்காக நடைபெறும். இதை குறிப்பதற்காகத்தான் சிவபெருமான் பார்வதியோட சேர்ந்து இவ்வாறு நமக்கு காட்சி கொடுக்கிறார். நெருப்பிலிருந்து நம்மால் அதன் சூட்டை பிரிக்க முடியாது. அதே மாதிரி சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவாறு இணைந்துள்ளனர். எப்படி அண்ட சராசர இயக்கங்களுக்கு இவங்க சேர்ந்து இருக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையிலையும் ஒற்றுமையாக இருந்தால்தான் ஒரு குடும்பம் சரியாக இயங்கும் என்பதை இந்த தோற்றம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கோயில் திருவிழா காலங்களில் கடைசி நாள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அடுத்த நாள் இறைவனும் இறைவியும் ஒன்றாக இருக்கும் திருக்கோலம் தான் உமா மகேஷ திருக்கோலம். இந்த மூர்த்தத்தோட தத்துவத்தை சுருக்கமா சொல்றதுனா, ஒற்றுமை தான் வாழ்க்கையின் அடிப்படை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய்.